இவ்வளவு துயரம், என் சுவாசம் என் மனைவிக்கு வெறுப்பாக இருந்தது, என் பிராண சிநேகிதர் விலகி போனார்கள், என் பல்ல மூடுறதுக்கு ஒரு சின்ன தோல் மாத்திரம்தான் இருந்து, அவ்வளவுக்கு நான் வேதனைப்பட்டேன். ஆனால் அந்த வேதனை எல்லாம் கர்த்தருடைய தீபம் அந்த சூழ்நிலையில அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த எலும்புகளுக்குள்ள, அந்த சதைகளுக்குள்ள, அந்த தோள்களுக்குள்ள இறங்கி வர ஆரம்பித்தது. கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். அந்த இருளை, அந்த இருளான வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் வல்லமை அவன் மேல வந்தபோது அவன் கடந்து போனான், கடந்து போனான், கடந்து போனா. இருளான பாதை எனக்கு இப்படி தான் ஆண்டவரே. நான் இருளை சந்திக்கிற நேரங்கள் எப்போதும் இருக்காது. சில நேரங்கள் இருளான பாதைகள் நம்ம சந்திக்கணும். எல்லாருக்கும் ஒரு சொர்க்கமான வாழ்க்கை அல்ல. சில ஆண்டுகள், சில மாதங்கள், சில வாரங்கள் கட்டில் கிடையாக்க வேண்டிய, படுக்கையாக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எல்லாரும் நம்மை வெறுத்து போக வேண்டி வரும். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்னும் தீபம் உன் மேல பிரகாசிக்கும். நீ அந்த இருளை கடந்து போவாய். ஹல்லேலூயா. அவன் அந்த இருளை கடந்து போன போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார்.